இன்றைக்கி ஒரு பேயம் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை தோலை எடுத்துட்டு நைஸாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான மாவு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். இவ்வளோ போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துறேன். இப்போ வாழைக்காயை நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இனி கரைச்சி வச்ச மாவில் முக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, திருப்பி போட்டுடலாம். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.